துவரம் பருப்பு போட்டு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பீர்க்கங்காய் கூட்டு ஏற்கனவே சிறுபருப்பு போட்டு கூட்டு பண்ணியிருக்கேன், கடலைப்பருப்பு போட்டு பண்ணியிருக்கேன். இப்போது துவரம் பருப்பு போட்டு எப்படி கூட்டு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: புடலங்காய், வெங்காயம், கறிவேப்பிலை, துவரம் பருப்பு, பூண்டு, கறிவேப்பிலை நெசுக்கி வச்சுக்கணும் தாளிக்கிறதுக்கு. கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சாத்தூள், உப்பு. இப்போது புடலங்காய் தோல் இதை மாதிரி தோல் சீவிட்டு தான் செய்யணும். தோல் சீவிடுங்க எல்லாத்தையும் தோல் சீவி இதை மாதிரி வச்சுக்கோங்க. அதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அது உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துருங்க. இதை மாதிரி கையை வச்சு எடுத்தாலே வந்துடும். பாருங்கள், கையை வச்சு கத்திலாம் வச்சு கட் பண்ணல, இப்படி கையை வச்சு தள்ளினாலே வந்துடும். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ அதை எடுத்து நம்ம எல்லாத்தையும் தண்ணியில் போட்டுடலாம். தண்ணியில் போட்டு அலசணும். அரியறதுக்கு முன்னே அலசி எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி நல்லா அலசி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க, தண்ணி இல்லாமல். இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்போ சின்ன சின்னதாக அரிஞ்சிக்கலாம். வெங்காயமும் குட்டியாக அரிஞ்சிக்க, கறிவேப்பிலை பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்து அதில் சேர்த்துருங்க. புடலங்காய், வெங்காயம், கறிவேப்பிலை மூணுத்தையும் சேர்த்துருங்க. கொஞ்சம் மஞ்சாத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, அவ்வளோதான். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரே ஒரு விசில் விட்டு இறக்கிடலாம். பாருங்கள், ஒரே ஒரு விசில் தான், வெந்துடும் காய். ஒரு விசில்லே காய் வெந்துடும். இப்போ இறக்கிட்டு இப்போ திறந்து பார்க்கலாம். விசில் விட்டோன்னா திறந்து பாருங்கள். அது பாருங்கள், கொஞ்சம் போல் தண்ணி வச்சா அதே மாதிரி கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது, நிறையலாம் இல்லை. பாருங்கள், இப்போ பாருங்கள், தாளிச்சிட்டு கலர்னோன்னு சரியாயிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம அதை அப்படியே இறக்கி வச்சுட்டு இப்போ பருப்பு வேக போடலாம். 10 நிமிஷம் இந்த துவரம் பருப்பு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா அந்த பருப்பு ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டுடலாம். குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். கொஞ்சம் போல் தண்ணி ஊற்று, நிறைய ஊற்றாதீங்க. அவ்வளோதான், 2 விசில். பருப்பு வெந்துருச்சு. அதையும் எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கலாம். இப்போ தாளிக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிடுங்க. நிறைய எண்ணெய் ஊற்றாதீங்க, கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். அதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம பூண்டு நெசுக்கி வச்சுருந்தோம் பாருங்கள், அதை எடுத்து சேர்த்து வதக்கிடுங்க. பூண்டை நல்லா வதக்கிடுங்க. இது மாதிரி நல்லா வதக்கிடுங்க பூண்டை. வதங்கினோடனே இப்போ கறிவேப்பிலை வச்சுருந்த மாதிரி அதையும் சேர்த்துருங்க. கறிவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. கறிவேப்பிலை இதுக்கு போட்டிங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த வாசனையாக இருக்கும் வதக்கும்போது. இப்போ அந்த கூட்டு இறக்கி வச்ச பாருங்க, அதில் எடுத்து சேர்த்துருங்க. தாளிச்சதை எடுத்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நம்ம பருப்பு அவிச்சி வச்ச பாருங்க, அதை எடுத்து இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலருங்க. இது மாதிரி நல்லா கரண்டி வச்சு கலரிட்டு ஸ்டவ்வில் வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா கலர்னா தண்ணியே இல்லை பாருங்கள், இவ்வளோ கரெக்டாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், சரியாயிடுச்சு. 2 கலர் கலர்னா சரியாயிடும். எவ்வளோ சீக்கிரமாக நம்ம குக்கரில் வச்சு கூட்டு ரெடி பண்ணிட்டோம் பாருங்க. கூட்டு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கூட்டு புடலங்காய் கூட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதை ரசம் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த கூட்டு சாப்பிட்றதுக்கு. ரசமும் புடலங்காய் கூட்டும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.